முதல் அடியெடுத்து வைத்த நாள். அந்த மைதானம் அன்று வேற மாதிரி இருந்தது. விளக்குகள் ஒளிர்ந்தன. புல்வெளி பசுமையாக மின்னியது. ஆனால் உண்மையான ஒளி அங்கே ஓடிக்கொண்டிருந்த பெண்களின் கண்களில் இருந்தது. விமென்ஸ் ஃபுட்பால், ஃபர்ஸ்ட் டைம் இன் ஆர் டோர்னமெண்ட். அந்த வாசகம் அந்த நாளின் முக்கியத்துவத்தை சொல்லாமல் சொன்னது. அஞ்சலி காலில் பூட்ஸ் கட்டிக்கொண்டு பந்தை மெதுவாக தட்டி பார்த்தாள். சின்ன வயசிலிருந்து அவளுக்கு கால்பந்து பிடிக்கும். ஆனா எப்போதும் ஒரே கேள்வி, பெண்களுக்கு இதெல்லாம் தேவையா? அவள் கேட்டதில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் அவள் மனசுக்குள்ள அடிக்கடி ஒலித்தது. இன்று அந்த ஒலி இல்லை. மைதானத்திலிருந்த கூச்சல், கைத்தட்டல், விசில், சத்தம் மட்டும்தான். அஞ்சலி, ரெடிதானே? அவளுடைய அணித்தோழி சிரித்தபடி கேட்டதும் முதல் விசில் அடித்தது. பந்து மைதானத்தின் நடுவில் உருண்டது. அது வெறும் பந்தல்ல, அது பல வருடங்களாக உள்ளத்தில் அடக்கி வைக்கப்பட்ட ஒரு கனவு. அஞ்சலி ஓடினாள். அவளுக்கு அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவு வந்தது. ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, நீ முயற்சி செய்ததுதான் பெரிய வெற்றி. அந்த நினைவு அவளுடைய கால்களை இன்னும் வேகமாக்கியது. ஒரு திடீர் தாவல், ஒரு சுட்டி அடிப்பு. பந்து காற்றை கிழித்து கோல் போஸ்டை தாண்டியது. கோல்! மைதானம் முழுக்க சத்தம். அது ஒரு அணியின் சத்தம் அல்ல, அது ஒரு தலைமுறையின் குரல். அஞ்சலி நின்று கொண்டிருந்தாள். கண்ணில் கண்ணீர். அது சந்தோஷத்தின் கண்ணீர். இந்த கோல் ஒரு மேட்ச் வெற்றிக்காக மட்டுமல்ல, பல பெண்கள் நம்மாலும் முடியும் என்று நம்ப அடிக்கப்பட்ட கோல். மேட்ச் முடிந்தது. ஸ்கோர்போர்டு மாறியது. ஆனால் அதைவிட பெரிய மாற்றம் அங்கிருந்த ஒவ்வொருவர் மனசிலும் நடந்தது. அஞ்சலி மைதானத்தை ஒருமுறை திரும்பி பார்த்தாள். அவள் மனசுக்குள் சொன்னாள், விளக்குகள் அணைந்தாலும் அந்த நாளில் தொடங்கிய ஒளி எப்போதும் அணையவே இல்லை. ஏனெனில் ஒரு பெண் மைதானத்துக்குள் நுழையும்போது அவள் ஒரு விளையாட்டை மட்டுமல்ல, ஒரு வரலாறையே தொடங்குகிறாள்.